இந்த கவன ஈர்ப்பு நிகழ்விற்காக அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வந்திருக்கும் என்னுடைய சக ஆசிரியர்களுக்கும் இந்த எங்களுடைய கோரிக்கையை ஏற்று வந்திருக்கும் என்னுடைய ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நாங்க முதல்ல யாருன்னு சொல்றோம்? நாங்க வந்து ஒரு பிடி பிஆர்டின்னு சொல்லுவாங்க, அதாவது பட்டதாரி ஆசிரியர்கள், 6ஆம் முதல் 10ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கின்ற பட்டதாரி ஆசிரியர்கள். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிற வட்டார வளமைய பயிற்றுனர் பிஆர்டி. இந்த ரெண்டுத்துக்குமான எக்ஸாம் எழுதின கேண்டிடேட் சார் நாங்க எல்லாருமே. நாங்க இந்த எக்ஸாம் எப்ப எழுதணும்னா 11 வருடங்களுக்கு அப்புறம் முதல் முறையா நியமன தேர்வு என்ற முறையை கொண்டு வந்து எழுதின முதல் குரூப் நாங்க. இது வரைக்கும் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது இல்ல. இதுக்கு முன்னாடி பலதரப்பட்ட ஆண்டுகள்ல வந்து டெட், டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆசிரியர் தகுதி தேர்வு, அதை நாங்க எல்லா வருடத்திலயும் எழுதி பாஸ் பண்ணுவாங்க. ஆனா அதுல எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா கவர்மெண்ட் வந்து நீங்க நியமன தேர்வுன்ற முறை எழுதணும், நியமன தேர்வுல எழுதி அதுக்கு முன்னாடி தமிழ் தகுதி தேர்வு, கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு, அதுலயும் நீங்க பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்படி கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு, அதற்கு முன்பு ஆசிரியர் தகுதி தேர்வு, இப்ப நியமன தேர்வு, இந்த 3 வித தேர்வுகளையும் பாஸ் பண்ண ஒரு பட்டாதார ஆசிரியர்கள் தான் நாங்க. ஆனா எங்களுக்கு நாங்க கேட்கிற கோரிக்கைன்னா காலி பணியிடங்கள் சார். இந்த காலி பணியிடங்கள வார்த்தையை கேட்டு 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 அதிகரிங்கன்னு சொல்லி 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 எங்க எல்லாருக்குமே மன உளைச்சல் தாங்க சார். ஏன் அது இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, நாங்க ஆகஸ்ட் மாசம் இதே இடத்துக்கு வந்து பெட்டிஷன் கொடுத்தோம் சார், பிரஸ் மீட் கொடுத்தோம் சார். இதே மீடியா எங்களை சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா அன்னைக்கு எதிர்பார்த்தோம் பட்டதாரி ஆசிரியர்களோட காலி பணியிடங்களை உயர்த்துவாங்க அப்படின்னு. ஆனா எங்களுக்கு உயர்த்தி கொடுக்கல. ஏன் இதை நாங்க மறுபடியும் காலி பணியிடங்களை மட்டும் அழுத்தமா சொல்றேன்னா, 11 வருடத்துக்கு அப்புறம் 3192 தாங்க சார் எங்களுக்கு விட்டுருக்காங்க. 11 வருடத்துக்கு அப்புறம் பட்டதாரி ஆசிரியரோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட்ல சொன்னது 3192. அதுலயுமே இப்ப 2700 தான் போஸ்டிங் போறாங்க. அதுக்கு வந்து இப்ப சமீபத்துல நவம்பர் 8ஆம் தேதி முதல்வர் தலைமையில ஒரு ஆய்வுக் கூட்டம் நடந்துச்சு. அந்த ஆய்வுக் கூட்டத்துல முதல்வர் ஐயா என்ன சொல்லிருக்காருன்னா 3000 ஆசிரியர்கள் விரைவில் நிரப்பப்படும் சொல்லிருக்காங்க. அப்ப நாங்களா யாருங்க சார்? நாங்க 11 வருடத்துக்கு அப்புறம் இந்த எக்ஸாம் அவ்வளவு ஹார்ட் ஒர்க், அவ்வளவு டெடிகேஷன். ஏன்னா இது என்னோட வாழ்க்கை. நான் 2010 பிஎட் பண்ணேன். அப்ப 14 வருஷம் நான் அந்த ஆசிரியர் கனவோட வெயிட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி எல்லாருமே பிஎட் முடிச்சுட்டு, ஆசிரியர் தகுதி தேர்வை முடிச்சுட்டு, கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வை முடிச்சுட்டு, நியமன தேர்வை முடிச்சுட்டு, நீங்க காலி பணியிடங்கள் எண்ணிக்கையை உயர்த்தி கொடுக்காதனால பாதிக்கப்படுறது யாருங்க சார்? எங்க வாழ்வாதாரம் ரொம்ப 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 பின்னோக்கி போயிடுச்சு. எல்லாருமே வந்து கிடைக்கிற வேலை கூலி தொழிலாளிகளா மாறிட்டாங்க. பெயிண்டர் வேலை, கம்பி கட்டுற வேலை, என்னென்ன வேலை கிடைக்குமோ அதை பண்றாங்க. என்ன காரணம்? ஆசிரியருக்கான வாய்ப்பு எங்களுக்கு எங்க போனாலும் மறுக்கப்படுது. அந்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்கன்னு நாங்க போகாத இடம் இல்லைங்க சார். சிஎம் தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். எல்லா இடத்துலயும் நாங்க போய் மனு கொடுத்தோம். டெபுட்டி சிஎம் எல்லா இடத்துக்கு போனாங்க, அங்கேயும் எல்லா இடத்துலயும் மனு கொடுத்தோம். மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவங்கள்ட்ட நாங்க நேரடியா பார்த்து இது வரைக்கும் நாங்க வந்து ஒரு 100 தடவைக்கு மேல பாத்திருப்போம். போஸ்ட் சொல்ல முடியாத அளவுக்கு, போஸ்ட் மெயில் சொல்ல முடியாத அளவுக்கு. இன்னும் நாங்க என்ன பண்ணணும்? எத்தனை முறை டிபிஐக்கு வந்து நாங்க சாரை நேரடியா பாத்திருக்கோம், டைரக்டர். ஆனா எங்களுக்கு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லைங்க சார். எங்களுக்கு காலி பணியிடங்களை உயர்த்தலைங்க சார். நாங்க போன பிரஸ் மீட்டை நம்பி போனோம், காலி பணியிடங்களை உயர்த்தல. இந்த பிரஸ் மீட்டுக்கு நம்பி வந்திருக்கோம் சார். எங்களை ஒண்ணு கருணை கொலை பண்ணி எங்களை எல்லாம் வந்து அவங்களே பண்ணிட்டோம் சார். எங்களுக்கு இனிமேட்டு வந்து ஒண்ணு வாய்ப்பை கொடுங்க, இல்லன்னா எங்க வாழ்க்கையை நீங்களே தொலைச்சிடுங்க. எங்களால மறுபடியும் வந்து என்ன பண்றதுன்னு தெரியலங்க சார். நாங்க துணை முதலமைச்சர் ஐயாட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் சார். உங்களை நாங்க வந்து நிறைய முறை இது வரைக்கும் ஒரு 10 தடவை வந்து பாத்திருக்கோம். நீங்க வந்து செஞ்சு கொடுக்கறப்பான்னு சொல்றீங்க. முதல்வர் ஐயாட்டையும் நாங்க கேட்டோம். முதல்வர் ஐயா இப்ப 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தது கூட நாங்க பண்ணி கொடுக்குறோம்னு சொல்றாங்க. நாங்க கேட்காத அப்படியே பெரிய கேட்டுட்டோமாங்க சார். தற்காலிக ஆசிரியர் 5154 பேர் இந்த எவிடன்ஸ் கூட என்கிட்ட இருக்கு. 5154 பேரை நீங்க வந்து போட்டிருக்கதா கவர்மெண்ட்ல வந்து அறிக்கை விட்டுருக்கீங்க. தற்காலிக ஆசிரியர், டெம்பரரி டீச்சர்ஸ் கொடுக்க மரியாதை எங்களுக்கு கிடையாது. கரெக்ட் தானங்க சார்? 3 எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு 115 மார்க் எடுத்திருக்காங்க, 110 மார்க் எடுத்திருக்காங்க 150க்கு. இதோட நாங்க எப்படி படிக்கணும் சார்? சொல்லுங்க, இதோட நாங்க எப்படி படிக்கணும்? நாங்க வந்து எங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறோம். என் குழந்தைய பார்க்கல, குடும்பத்தை பார்க்கல, யாருமே பார்க்கல. படிப்பு 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 வெறி. ஆசிரியர் ஆகிட மாட்டோமா, ஆசிரியர் ஆகிட மாட்டோமான்னு. ஆசிரியர் பணியா அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்னு சொன்னாங்க. அந்த பணிக்கு தாங்க சார் நாங்க இருக்கிறோம். அந்த ஆசிரியர் ஆகணும் கனவோட தாங்க சார் இருக்கிறோம். ஆனா அந்த கனவு வந்து மெய் பண்ணணும்னா அது நாங்க வந்து அரசு வந்து கோரிக்கையை தான் நாங்க விடுக்கிறோம். இன்னும் நாங்க என்ன கேட்கணும்னு தெரியலங்க சார். நாங்க நம்ம கழக ஆட்சி வந்தா எங்களுக்கு ஆசிரியர்களுக்கெல்லாம் வந்து ஏதாச்சும் பண்ணுவாங்க, நம்ம ஆசிரியர் ஆயிடுவோன்ற கனவோட தாங்க சார் நாங்க இருக்கிறோம். இப்பயும் நம்பிக்கை இருக்குங்க சார். மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஐயா அவர்கள் 2 கரங்கள் குவிச்சு நான் கேட்கறேங்க சார். இந்த மீடியாவில நாங்க பேசுறத பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க சார். ஒரு ஆடண்டம் விடுங்க சார். இந்த மாதிரி 10,000 பணியிடங்களை வந்து பட்டதாரி ஆசிரியர் பணியில உயர்த்திருக்காங்க, இல்ல 5000 பணியிடங்களை உயர்த்திருக்காங்க. இடைநிலை ஆசிரியர் பணிகளும் அப்படிதான். காலி பணியிடங்கள் அவங்களுக்கும் குறைவா இருக்கு, அவங்களுக்கும் உயர்த்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க, அதுதாங்க சார் நாங்க எதிர்பார்க்கிறோம். அவங்களோட ஆன்சர் கீ 114 நாள் ஆகுது. இன்னொரு டென்டேட்டிவ் கீ வெளியிடல. அவங்கள என்ன பண்ணாங்க, என்ன பாவம் பண்ணாங்க? எக்ஸாம் எழுதிட்டு இன்னும் கீயை கூட உங்களுக்கு வெளியிடல.
டிஎன்பிசி இதே தமிழ்நாட்டுல தான் இருக்கு. 3 முறை அவங்களுக்கு வந்து குரூப் 4 வந்து உயர்த்திட்டாங்க, குரூப் 2 உயர்த்திட்டாங்க. ஆனா அதே டிஆர்பி தமிழ்நாட்டுல தான் இருக்கு. நாங்க கோரிக்கை வைக்கிறோம், எங்களுக்கு ஆசிரியர் பணியை உயர்த்தி கொடுங்க, உயர்த்தி கொடுங்க, உயர்த்தி கொடுங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் நடத்தின எக்ஸாம் இது வரைக்கும் உயர்த்தல. வெறும் 3000 போஸ்ட் தான் போட போறோம்னு சொல்றாங்க சார். அப்ப நாங்க வந்து இப்ப 30 வயசானவங்க 40 வயசு, 40 வயசானவங்க 50 வயசு, இன்னும் நாங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்படியே எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறாங்களாங்க சார். நாங்க எப்படிங்க சார் எங்களை ப்ரூஃப் பண்றது? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கவர்மெண்ட்ல கொஸ்டின் நாங்க வந்து ரைஸ் பண்றது என்னன்னா, எங்களுக்கு வந்து நாங்க கேட்கிற கோரிக்கை நிறைவேற்றி வைங்க. ஆசிரியர் ஆகிற வாய்ப்பை உங்களோட ஆட்சியில கொடுங்க, உங்க கையால பணியாணை கொடுங்க. முதல்வர் ஐயா கையிலும் துணை முதல்வர் ஐயா கையிலும் எங்க எல்லாருக்கும் பணியாணை கொடுங்க. அந்த பெருமையை வந்து நீங்க வந்து ஏற்படுத்தி கொடுங்க. நாங்க உங்களுக்கு நல்ல ஆசிரியரா இருப்போம் தான் சொல்றோம். டிஎன்பிசிக்கு உயர்த்தி கொடுக்குறீங்க, ஆனா டிஆர்பிக்கு எங்க சார் உயர்த்தி கொடுக்க மாட்டீங்க? வேற நாங்க என்னங்க சார் பண்றது? நாங்க எல்லாரும் உங்கள்ட்ட மன்றாடி கேட்கிறோம், வலியுறுத்தி கேட்கிறோம், கோரிக்கையா கேட்கிறோம், அழுது கேட்கிறோம். வேற என்ன பண்றது எங்களுக்கு தெரியலங்க சார். லாஸ்ட் டைம் வந்து எல்லா ஸ்கூல்லயும் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு 7800 பணியிடங்கள் காலியா இருக்குன்னு அவங்களே ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேங்க சார். காலி பணியில வெறும் 3000 தான் அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாங்க சார். தெரியலங்க சார், தெரியல. அவங்க உயர்த்த மாட்டாங்க சார். எங்கள்கிட்ட எல்லா எவிடன்ஸ், ஆர்டி எவிடன்ஸ் முத கொண்டு இருக்குங்க சார். எவ்வளவு இருக்கு காலி பணியிடங்கள்? எங்களுக்கு 8000 மேல காலி பணிகள் பட்டதாரி ஆசிரியருக்கு இருக்கு. ஏன்னா 11 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸாம் நடத்திருக்காங்க. அப்ப நீங்க சொல்லுங்களேன், அப்ப குறைவா இருக்கிறதுனால தான் கேட்கணும். நாங்க இல்லாத பணியிடங்களை கேட்கல. இங்க கேட்கலாம், காலி பணியிடங்க இல்ல தானே அப்படின்னு. இருக்கே சார், நிறைய இருக்கு. அதாவது 2023, 24, 2024, 25 இதுக்கு ஸ்டாஃப் பிக்சேஷன் நடந்துச்சு. அந்த காலி பணியிடமும் இருக்கு. ஆனா எங்களுக்கு எதையுமே காமிக்க மாட்டாங்க. உங்களுக்கு இவ்வளவுதான், நாங்க எங்க போனாலும் எங்களை திருப்பி அனுப்புறாங்க. எங்க போனாலும் நாங்க யார்ட்டையாச்சும் போய் கேட்போம், நாங்க வந்து டைரக்டர்கிட்ட சொல்லிட்டோம், இல்ல மினிஸ்டர்கிட்ட சொல்லிட்டோம், இல்ல முதல்வர்கிட்ட சொல்லுவோம். இப்படியேதான் எங்க பதில் சொல்லி அனுப்புறாங்க. தவிர தீர்வுன்றது எனக்கு கிடைக்கும். அந்த தீர்வுன்னு இருக்குல்லங்க சார், ஒரு ஆடண்டம், ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து கவர்மெண்ட் நாங்க எதிர்பார்க்கிறோம். என்ன பிரஸ் ரிலீஸ்னா, பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியரோட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டது, இவ்வளவு பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு ஒரு பிரஸ் நியூஸ் வரணும், கன்ஃபர்மேஷன் நியூஸ் வரணும், ஒரு பிரஸ்ஸான ஒரு முறையான அறிவிப்பு டிஆர்பில இருந்து வரணும். ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து எங்களுக்கு கொடுக்கல. அவங்களை கேட்டு என்ன சொல்றாங்க, உங்களுக்கு யூசர் டிபார்ட்மெண்ட் பள்ளிக்கல்வித்துறை வந்து எங்களுக்கு இவ்வளவு போட சொன்னா உங்களுக்கு போடுவோம். அவங்க எங்களுக்கு மெயில் நாங்க அனுப்புறதுக்கு கோடிக்கணக்கான மெயில் அனுப்பிருக்கோம், எவிடன்ஸ் இருக்கு. கோடிக்கணக்கான போஸ்ட் அனுப்பிருக்கோம் சார். பொய் இல்ல சார் இது. என்னோட வலி வந்து நான் பேசணும்னு நினைச்சுக்கிறீங்க. எங்க எல்லாரோட வலி சார். நான் எமோஷனல் ஆனா அழுதுருவேன். அழக்கூடாது, நான் பேசிட்டு இருக்கேன், முடியல. நான் லாஸ்ட் டைம் பிரஸ் மீட் கொடுத்தேன் சார், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் பாக்குறாங்க, இப்பயும் அதை விட்டுருவாங்களான்னு தெரியல சார். நாங்க எல்லாருமே ஓட்டு போட்டோம். எதுக்கு ஓட்டு போட்டோம் தெரியுமா? சரி ஐயா நம்மளுக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்க, இந்த ஆட்சியில நாங்களாம் ஒரு ஆசிரியர் ஆயிடுவோம் அப்படின்னு கனவோட தான் ஓட்டு போட்டோம். ஆனா அந்த ஆசை நிறைவேறுமான்னு தெரியல. மேடம், இப்ப எல்லாம் கனவோட ஓட்டு போட்டீங்களே, இப்ப ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்துல எவ்வளவு போஸ்டிங் போட்டுருக்காங்க சார்? ஒண்ணுமே போடலங்க சார். போட்டா ஏன் சார் கேக்குறோம்? உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. உதயராணி சார், காஞ்சிபுரம் மாவட்டம் முடிச்சூர்ல இருந்து வரேன். உதயராணி, பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வு எழுதினவங்க.